வணக்கம் அண்ட் வெல்கம் டு இண்ட்ரு ஓரு யோசனை. உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சேது. இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி போன பதிவில் தண்ணீரோட மகிமை, அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்தோம். அதை பார்க்க தவற விட்டவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் பயிற்சி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத விஷயமாக மாறிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையாகாது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு எளிமையாக செய்யக்கூடிய 2 வகையான உடல் பயிற்சி, அது எவ்வளோ பலன்களை தருது அப்படின்றத பற்றியெல்லாம் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்கிளிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் காரு பைக்கெல்லாம் வந்ததுலேருந்து சைக்கிளிங்கே நம்ம மறந்துட்டோம். சைக்கிளிங் அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ இருக்கோம். ஆனால் இந்த சைக்கிளிங் பண்ணுறதையே ஒரு பயணத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி பயணத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்ததுனால தான் அந்த காலத்து மனுஷங்கள்லாம் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சைக்கிளிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே பெடலிங் தான் முக்கியமான விஷயம். இந்த பெடலிங் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லெக் ஆஃப் மசில், அதாவது 2வது இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலில் இருக்கக்கூடிய லெக் ஆஃப் மசில் வலு பெறுதாமா. அது வலு பெறதுனால நம்ம இதயத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் லெக் ஆஃப் மசில் ஆரோக்கியமானா, அதாவது வலு பெற்றா இந்த இதயத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த லெக் ஆஃப் மசிலிருந்து இரத்த அணுக்கள் உருவாகி அந்த இதயத்தில் சுற்றி இருக்கிற அந்த மசிலுக்கு இந்த ரத்தத்தை அனுப்புறதுனால அந்த இதயம் வலுப்பெறுது. அது இல்லாமல் அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெடல் பண்ணுறதுனால நமக்கு மற்ற என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மூட்டு வலி வராமல் இது தடுக்குது தான். ஏன் மூட்டு வலி வராததுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு வேலையே செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நடக்காமல் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த மூட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அந்த ஜவ்வு என்ன ஆகும் அப்படின்னா காய்ந்த தன்மையாக ஆகிடுமா. அதனால தான் மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம சைக்கிளிங் ஓட்டும் போது இந்த மூட்டுக்கு இடையே இருக்கிற அந்த ஜவ்வு நார்மலாக எப்படி இயங்கணுமோ அந்த மாதிரி இயங்கிட்டே இருக்கும். அதனால் மூட்டு வலி வராமையும் இது தடுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சைக்கிளிங் பண்ணிட்டோ இருந்தோம்னா நுரையீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்ம சைக்கிளிங் ஓட்டும் போது நல்லா உள்ள இன்ஹேல் பண்ணுவோம், எக்ஸல் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணும்போது ஒரே டைமில் நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம எக்ஸல் பண்ணுறதும் இன்ஹேல் பண்ணுறதும் தடையின்றி நடக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்ற எல்லா ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த சைக்கிளிங்கை நம்ம தினமும் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது பல்வேறு காலகட்டத்தில் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது அந்த மூளையில் இருக்கிற டோபோமின் லெவல், இந்த டோபோமின் லெவல் அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நாம் எதுவும் சாதித்த மாதிரி நமக்கு ஒரு உணர்ச்சியை தருது. அந்த மாதிரி உணர்ச்சி தரும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் கண்ட்ரோலில் கொண்டு வருது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம இந்த சைக்கிளிங்கை தினமும் பண்ணிட்டு வரும்போது கேன்சர் வரதையும் இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேன்சர் வரதையும் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கேன்சர் அப்படின்றதே முக்கியமான விஷயம்னா என்னென்னா, ஒரு கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் ஒரு இடத்துல சேர்றதும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்றதுனால தான் இந்த கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம சைக்கிளிங் அடிக்கடி பண்ணும்போது நம்ம இந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக இருக்குது, அந்த கொழுப்புகளை ஒரு இடத்துல சேர விடாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேன்சர் வர்றதையும் இந்த சைக்கிளிங் தடுக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க முதல்ல டாக்டர்கிட்ட போன
உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கலோரிஸை குறைங்க, அதாவது கலோரிஸை பர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனில் இந்த சைக்கிளிங் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1 hour நம்ம சைக்கிளிங் பண்ணுறோம் அப்படின்னா 300 கலோரி வரைக்கும் அது பர்ன் பண்ணுதாமா. அதனால் இந்த நீரிழிவு நோயாளிகள் சைக்கிளிங் பண்ணுறது ஒரு பெனிஃபிட்டாக அமையுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே இந்த சைக்கிளிங் பண்ணுறதுனால குறையும். அது இல்லாமல் ஒபேசிட்டியாக இருக்கிறவங்க, ரொம்ப தேவையில்லாத கொழுப்புகள், நடக்க முடியாமல் இருக்கிறவங்க எல்லாம் சைக்கிளிங் தொடர்ந்து தினமும் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த தேவையற்ற கொழுப்பும் குறையும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து குறையும், ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்றதையும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளிங்கை நம்ம அதிகமாக பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வேர்வை மூலமாக வெளியேறி நம்ம உடலை எப்பயுமே சுறுசுறுப்பாகவும், அது இல்லாமல் நம்ம மூளைக்கு போகக்கூடிய இரத்த அணுக்கள் கரெக்டாக போய் மூளையை மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. முதல்ல சைக்கிளிங் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிப்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப்பிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் அத்தியாவசியமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்கிப்பிங் ரோப்பும் ஒன்றா தான் இருக்கும். ஸ்கிப்பிங் ரோப் இல்லைன்னா கூட நம்ம நார்மலான கயிறை வச்சு கூட ஸ்கிப்பிங் பண்ணுறத பலர் நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அது இல்லாமல் தேவையற்ற கொழுப்பை இது குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டத்தை இது சீராக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுனால நமக்கு மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து சீராக போகிறதுனால நமக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த ஸ்கிப்பிங்கை நம்ம 10 நிமிஷம் பண்ணோம் அப்படின்னா அது 8 மைல் தூரம் நம்ம ஓடுறதுக்கு சமம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது மனக்கவலை, மனசோர்வு, இது மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இது சரி செய்யும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் ஸ்கிப்பிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா 500 கலோரி வரைக்கும் இது பர்ன் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மூட்டு வலி வராமையும் ஆஸ்டோபோரோசிஸ் அப்படின்ற நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கிப்பிங் அதிகமாக பண்ணும்போது உடல் வளர்ச்சிக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கிப்பிங் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா முதுகு வலி வரவங்க, இடுப்பு வலி வரவங்க, அது இல்லாமல் முதுகு தண்டுக்கு, முதுகு இருக்கிற அந்த முதுகு எலும்போட முடிச்சில் இருக்கிற அந்த முடிச்சுக்கெல்லாம் வலு தர மாதிரி இது இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி நம்ம இந்த ஸ்கிப்பிங்கை பண்ணோம் அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கிறதுனால நமக்கு உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அது இல்லாமல் நம்ம உடல் வளர்ச்சிக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த மாதிரி பெரியவங்க நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம உடல் இருந்தால்தான் நம்ம எதுவாக இருந்தாலும் கூட பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடல் இருந்தால்தான் அந்த உடலை வைத்து நாம் உழைக்க முடியும், அதற்கேற்ற பணம் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதாவது நோய் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னாவே போதும், நமக்கு எந்த செல்வங்களும் தேவையில்லை, அதுவே பெரிய செல்வம் அப்படின்றதையும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம உடலை பேணி காக்கிறதையே முக்கியமான கடமையாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காலகட்டத்தில் மாஸ்க், சானிடைசர், அது இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணி நம்ம உயிர் நம்ம கையில் அப்படின்ற மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிப்போம், நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த பதிவில் சைக்கிளிங் மற்றும் இந்த ஸ்கிப்பிங்கை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.